ஸ்டோரி. பயமே இல்லை. கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வருவார். அற்புதங்கள் 1000 செய்து மகிழுவார். இயேசு செய்து மகிழுவார். ஆழ்கடலை தாண்டுவேன், ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன். என் வாழ்க்கை படகிலே பயமே இல்லை, பயமே இல்லை. ஆமென். ஜீவனுள்ள வார்த்தையால் என்னோடு பேசுவார். வழிகாட்டும் தீபமாய் கூட வருவார். இயேசு கூட வருவார். ஆழ்கடலை Glory. ஆமென். என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார். பயமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். என் வாழ்க்கை படகிலே பயமே இல்லை, பயமே இல்லை. ஹல்லேலூயா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தின் 16 முதல் 21 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோவான் 6:16 முதல் 21 வரை உள்ள வசனங்கள். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாய் இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் தியானிக்க வைத்த ஒரு பகுதி. நாம் ஏற்கனவே யோவான் 21 தான் இந்த மாதம் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் அதிலிருந்து தந்து தியானிக்க வைத்தார். 21:9 நீங்கள் பாதி மறந்து பாதி மறக்காமல் இருப்பீங்க. டச் பண்ணி விட்டா, நீங்கள் தொடங்கி விட்டால் நீங்கள் சொல்லுறீங்க. அவங்க கரை வந்து இறங்கின உடனே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினதை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்பி விடுகிறார். இந்த இடத்துல அனுப்பிவிட்டார் என்றெல்லாம் சொல்லப்படவில்லை. ஆனால் மார்க்கு சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷத்தை பார்க்கும்போது அக்கறைக்கு போகும்படி அவர்களை என்ன பண்ணினாரா? துரிதப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க புறப்பட்டு போகிறார்கள், நடுக்கடல்ல வருகிறார்கள். ஆமென். நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த கடலிலே பயணிக்கிற படகு போல தான் நம்முடைய வாழ்க்கை. ஆமென். இந்த கடல் கொந்தளிக்கும் போது பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அவங்க மேலே ஆகாயத்தில் ஏறி 107வது சங்கீதம் நினைக்கிறேன், அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது. 107வது சங்கீதத்தின் 26. ஆமென். 25 பாருங்க. அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். ஆழங்கள் நேத்து பார்த்தா அப்படி இருப்பாங்க, இன்னைக்கு பார்த்தா சிலரை வந்து சில டைம்ல இப்படி பார்க்க வேண்டியிருக்கும், சில டைம்ல எப்படி தெரியும் பார்க்க வேண்டியிருக்கும், இப்படி பார்க்க வேண்டியிருக்கும். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை என்பது இப்படி தான். ஆனால் ஒரு நிச்சயம் இருக்கிறது. என்ன தெரியுமா? சமுத்திரத்தில் பயணிக்கிற படகு போல என் வாழ்க்கை என்றால், நான் எந்த காரியத்தில் ஸ்ட்ரகிள் பண்றேனோ அதற்கு ஒரு கரையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமாய் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். 8:30க்கு முன்னாடியே இந்த மீட்டிங்கை முடிக்க வேண்டி இருக்கிறது. எனவே கொஞ்சம் வேகமாய் போக விரும்புகிறேன். ஆமேன். வாழ்க்கை பயணத்தில் கண்டிப்பாக என்ன உண்டு தெரியுமா? புயல் உண்டு.
கொந்தளிப்பு உண்டு. அது எந்த இடத்துல இருக்கும், எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. புயல், கொந்தளிப்பு நிச்சயமாகவே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதியில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து தாக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த படகுல இயேசு இல்லாம அந்த புயலையும் கொந்தளிப்பையும் ஃபேஸ் பண்ண முடியாது, அதை மேற்கொள்ள முடியாது. இதை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே, என்ன கேட்டால் அப்படிதான் சொல்லுவேன், இதை கற்றுக் கொடுக்க தான் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் என்றால், இவர்களை தனியாக டிராவல் பண்ண விடுறார். தனியாக இவங்க டிராவல் பண்ணும்போது இவங்க இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா முடியலை, அவங்களால முடியாது. ஆமாம், இயேசு இல்லாம கரை காண முடியாது. ஆமாம், ஒரு கரை நிச்சயம் உண்டு, ஆனால் அதே நேரத்தில் இயேசு இல்லாமல் கரை காண முடியாது. அதுதான் இந்த 21வது வசனத்தில் ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை படவில் ஏற்றி கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே படகுல ஏறினதும் கரைக்கு போகல, படகுல ஏற்றிக்கொள்ள மனதா இருக்கிறனாலே படகு நிச்சயம் எங்க தான் போக போகுது தெரியுமா? கரைக்கு தான் போக போகுது. அது எந்த புயலுக்கோ எந்த கொந்தளிப்புக்கோ தடுக்க முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். அப்படி என்றால் என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கரையை வைத்திருக்கிறார். எல்லாரும் இந்த வார்த்தையை வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. என் வாழ்க்கையில இன்று இருக்கிற கொந்தளிப்பை தாண்டி கர்த்தர் ஒரு கரையை வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உள்ள செய்தி, நாம் அடைய வேண்டிய, நாம் காண வேண்டிய, நாம் சேர வேண்டிய 5 கரைகள், 5 shores, 5 types of shores. நாம அடைய வேண்டிய, நம்முடைய வாழ்க்கையில நாம சேர வேண்டிய 5 கரைகள், 5. அப்போ நம்ம அதை நோக்கி தான் பயணிச்சுட்டே இருக்கிறோம். ஆமா, இந்த இடத்துல நாம் போய் சேரும் போது இந்தெந்த காரியங்கள் என் லைஃப்ல உண்டாகும். அப்படி ஒரு 5 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி, நாம் சேர வேண்டிய 5 கரைகள் சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது, இந்த கரைக்கு ஒரு பெயர் உண்டு. அது என்ன கரை அப்படின்னா விடுதலையின் கரை, ஷோர் ஆஃப் டெலிவரன்ஸ். யாத்திராகமம் 14வது அதிகாரத்தின் 29, 30 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 14, 29, 30 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார். இஸ்ரவேல் புத்திரர் சிவந்த சமுத்திரத்தை கடந்து மறுகரையில ஏறுகிறார்கள். அந்த கடற்கரையிலே அவர்கள் அடைந்த போது, கடற்கரையிலே அவர்கள் கண்ட காட்சி என்னவென்றால், எகிப்தியர் என்ன செய்து கிடக்கிறார்கள். அதன் அர்த்தம் என்ன? இதுதான் விடுதலையின் கரை. எகிப்தியர் இல்லாத கரை. 430 வருஷம் தொடர்ந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற கரை. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் இது நிச்சயம் தேவை. இவங்க இஸ்ரவேலர்கள், ஆமேன், எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லாததுனால 5ன்னு வாயத்திலிருந்து சொன்னனால 5 சொல்லி தான் ஆகணும். ஆமேன். சிலதை லைட்டா ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆமேன். சில காரியங்களை கொஞ்சம் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியமான காரியம். நமக்கு தெரிந்த சம்பவம். இது சம்பவம் அல்ல, இங்கே விஷயம். இது நம்முடைய லைஃப்ல அனுபவிக்க வேண்டியது அவசியம். இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு இரத்தத்தால மீட்கப்பட்டு வந்தார்கள். மீட்கப்பட்டு வந்த பிறகும் எகிப்தியர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரவேலரை தொடர்ந்து வராங்க. இன்னைக்கு அநேகர் பாதிக்கப்படுகிறது எதுல தெரியுமா? அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்னால, கடந்த வாழ்க்கையினால. இப்போ அவங்க எகிப்தை விட்டு வந்துட்டாங்க, ஆனாலும் எகிப்தின் பிரச்சனை அவங்களை தொடருகிறது. கடந்த வாழ்க்கையினுடைய தாக்கம் இன்னும் அநேகருக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த பாதிப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சில பார்த்தீங்கன்னா, நான் இப்போ குடியெல்லாம் விட்டுட்டேன் பிரதர் அப்படி சொல்லுவாங்க. குடியெல்லாம் விட்டுட்டேன், முற்றிலுமா விட்டுட்டேன் அப்படி சொல்லுவாங்க. விட்டாச்சு, சரி, இப்போ நான் எதுக்காக ஜெபம் பண்ணணும்? என்னுடைய லிவருக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இவங்க உண்மையில என்ன பண்ணிட்டாங்க? குடியை விட்டுட்டாங்க. ஆனா அந்த குடியினால ஒரு பாதிப்பை இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? சுமந்து கொண்டுட்டு இருக்கிறாங்க.
ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்றேன், அப்படி யாராவது கோச்சிக்காதீங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவாராக. இதுதான் அநேகர் தங்களுடைய கடந்த வாழ்க்கையை விட்டுட்டாங்க. இந்த 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 காரியம் வேண்டாம், இந்த பிரச்சனை வேண்டாம். ஆனா அதனுடைய அந்த பாஸ்ட் லைஃப் பவர் இருக்குல்ல, அந்த கடந்த காலத்துக்குன்னு ஒரு வல்லமை இருக்கிறது, கடந்த காலத்துக்கென்று ஒரு வல்லமை இருக்கிறது. அதனுடைய தாக்கம் அநேகர் லைஃப்ல தொடருகிறது. அப்படி பாதிக்கப்படுகிற நிலையில இருக்கிறவர்கள் கண்டிப்பாய் அடைய வேண்டிய ஒரு கரை இருக்கிறது. அந்த கரை தான் விடுதலையின் கரை. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு ஒரு விடுதலையின் கரையை வைத்திருக்கிறார்? இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து லைவ்ல கேட்கிறவங்க இருக்கிறீங்க. வழக்கம் போல 10 மணி ஃபாஸ்டிங் பிரேயர் வந்து கேட்கிறவங்களும் இருப்பீங்க. ஆமென். யார் யாருக்கு இந்த செய்தி போகணுமோ கர்த்தர் கேட்க வச்சிருவார். ஆமாம். அதே நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கும் போது உங்க லைஃபை திரும்பி பாருங்கள். நீங்க வேண்டான்னு விட்ட காரியத்தினுடைய தாக்கம் உங்களை இன்னும் பாதிக்கிறது என்றால் நீங்கள் இந்த கரையை அடைந்துதான் ஆக வேண்டும். இந்த கரையில வந்து சேரும் போதுதான் இவர்கள் கண்ட காட்சி என்ன தெரியுமா? எகிப்தியர் எப்படி கிடக்கிறாங்களா? செத்து கிடக்கிறாங்க. அதன் அர்த்தம் என்ன? இனி எகிப்தியன் இல்லை, எகிப்து இனி இந்த பிரச்சனையே இல்லை, இனி இந்த போராட்டமே இல்லை, இனி இந்த நெருக்கமே இல்லை. நான் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் சில கடந்த காலம், ஆமா, நான் ஆண்டவர் அறியாம இருந்த போது எதிலான பாதிக்கப்பட்டேனோ பிடிக்கப்பட்டேனோ, இப்ப ஆண்டவருக்குள்ள வந்த பிறகும் சில பாஸ்ட் லைஃப்னுடைய தாக்கம் என் லைஃப்ல தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்ற நிலையில அந்த கடந்த காலத்தின் தாக்கம். அதாவது சில சொல்லுவாங்க தெரியுமா, எங்க முன்னோர் செய்த பாவம். கடந்த நாள்ல ஒரு சகோதரர், கடந்த நாள்ல சில மாதங்களுக்கு முன்பதாகவே ஒரு சகோதரன் சொன்ன வார்த்தை, ஆமா எங்க தாத்தா இப்படி பண்ணாரு, ஆமா எங்க தாத்தா இப்படி பண்ணாரு அப்படி சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. நான் அந்த சம்பவம் சொல்லலை, ஏன்னா ஒருவேளை லைவ்ல பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அதனாலேயே என்னமோ தெரியல, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பிரதர்ன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லலாம். ஆனால் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டு சொல்லும் போது நம்ம என்ன செய்தாகணும் தெரியுமா? நம்ம அதை கேட்டுதான் ஆகணும். சில அப்படிப்பட்ட பாதிப்புகள் சில இடத்துல இருக்கிறது. அப்போ அதுக்கு கர்த்தர் சொல்யூஷன் இருக்கிறது. கர்த்தர் ஒரு கரையை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு கரையை வைத்திருக்கிறார். ஆமென். சில ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த ஆண்டவரை நான் ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும், ஆண்டவரை தேடினதுக்கு அப்புறமும் இந்த தரித்திரம் மாற மாட்டேங்குது, இந்த போராட்டம் மாற மாட்டேங்குது. ஆமென். சில பாருங்க, ஒரு சகோதரர் இருக்கிறார், கிருபையினால கர்த்தர் அவரை உயிரோட காத்திருக்கிறார். அவர் சொன்ன காரியம், அவருக்கு திடீரென்று அட்டாக் வருது. அட்டாக் வரும்போது அவர் வரார், ஃபேமிலியா வராங்க, இங்க அப்படியே இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, என் குடும்பத்தில் இந்த வயசு வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அட்டாக் இறந்துடுவாங்க அப்படின்னு. அப்படி சொல்லும்போது அட்டாக்ல அவர் நெஞ்சு பிடிச்சிட்டு இருக்கும்போது மனைவி இப்படி சொல்றாங்க, எப்படி இருக்கும்? இந்த வயசு வரும்போது மேக்சிமம் எல்லாரும், நான் நினைக்கிறேன் இப்படி கேட்டு அட்டாக் வந்துச்சோன்னு தெரியல. ஆமா, இப்படி வரும்போது அவர் இப்படி சொல்லாதீங்க, அவர் ஏற்கனவே நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்துருக்காரு. இந்த வயசு வரும்போது மேக்சிமம் எங்கள் வீட்டில் எல்லாரும் போக மாட்டேங்கிறார். அப்படி கிருபை ஏன்னா இப்போ அவங்க அதெல்லாம் ஓரளவு பார்த்துட்டு இருக்கலாம். பாஸ்டர் சொல்லிட்டீங்க பாஸ்டர் அப்படி சொல்லி மெசேஜ் வரும். ஆமாம். ஆண்டவர் கிருபை அதை பிரேக் பண்ணி இன்னைக்கு ஆண்டவர் ஜீவனுள்ள சாட்சியா வச்சிருக்கிறாங்க. அவருக்கு டிராவல் பண்ணக்கூடாது, அவர் எங்கெல்லாமோ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமாம். அப்போ சில காரியங்கள் நம்மளை அப்படி தொடரும், நம்மளை தாக்கும். டயபெட்டிஸ்ன்னு ஒரு வியாதி இருக்கு பாருங்க. அது எப்படி பிடிக்கும்னு பார்த்தா, உங்களுக்கு என்ன சுகரா, இந்த வயசுல சுகர் வந்திருக்க கூடாது, உடனே அடுத்து என்ன தெரியுமா கேட்பாங்க? என்ன கோரஸ். கரெக்ட் இருக்குல்ல. அப்ப சில காரியங்கள் நம்மளை தொடருதில்ல. நம்ம இது நம்ம சில காரியத்தை இயற்கைன்னு சொல்லிட்டு விட்டுறோம். சிலுவையில் அவர் நமக்காக சாபமானார். ஆமே, நன்மைதான் தொடரணுமே தவிர தீமை என்ன செய்யக்கூடாது? தொடரக்கூடாது. ஆனா இன்னைக்கு நன்மை தொடருவதை விட எது தொடருது தெரியுமா? இந்த எகிப்தியன் தொடருகிறான். அப்போ என் வாழ்க்கையில நான் அடைய வேண்டிய இந்த விடுதலையின் கரையில என்னை கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க என்று நமக்கு தெரியும்.
திரும்பி பார்க்கும்போது யார் வருகிறார் தெரியுமா? பார்வோன் சேனையோடு வருகிறான். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? கண்களை ஏறெடுத்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று யாத்திராகமம் 14:10 சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 14:10 பார்க்கும்போது வாசிக்க வேண்டாம். அவர்கள் கண்களை ஏறெடுத்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு. தேவ பிள்ளைங்க பார்க்கணும், நல்ல கவனமா கேளுங்க. பின்னிட்டு பார்க்க கூடாதுன்னு பைபிள்ல இருக்கு. நான் அந்த டாபிக் உள்ள போகல. ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும் எது என்னை தொடருகிறது என்று. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நாகும் 1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. என் லைஃப்ல இப்படி ஒரு பாதிப்புக்குள்ள நான் வந்துட்டேன், ஆண்டவர் என்ன கிருபையாய் காத்து கொண்டார். இனி அடுத்த சேலஞ்ச் என்ன தெரியுமா? இந்த பாதிப்பு எனக்கு மறுபடியும் வந்துடக்கூடாது. இதுக்கு தேவ பிள்ளை ஜெபிக்கணும், பாதுகாத்ததுக்காக தேங்க் பண்ணணும், நன்றி செலுத்தணும். ஆண்டவரே மறுபடியும் நான் இதுக்குள்ள போயிடக்கூடாது. அப்போ மறுபடியும் நான் போயிடக்கூடாதுன்னா என்ன இது தொடருதா இல்லையா என்கிறத குறித்த ஒரு உணர்வு எனக்கு தேவையா இருக்கிறது. ஒரு உணர்வு தேவ பிள்ளைக்கு அவசியமா இருக்கிறது. இவங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கறாங்க. பார்க்கும்போது ஒரு இதுதான் ரியாலிட்டி. என்ன ரியாலிட்டி? நான் எகிப்து வேண்டான்னு வந்தாலும் அந்த எகிப்து என்ன வேண்டான்னு வைக்க மாட்டேங்குது. அது என்னதான் பண்ணுது அப்படின்னா என்ன தொடரதான் செய்யுது. அப்ப இதை பார்த்து இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த சமுத்திரத்தில் அந்த வலிய தண்ணீர்கள் நடுவில் கர்த்தர் வழியை உண்டு பண்ணுகிறார். ஆமென். இந்த நேரத்தில் இவங்க என்ன தீர்மானத்துக்குள்ள வராங்க அப்படின்னா, கர்த்தர் காண்பிக்கிற வழியில நம்ம நடந்துருவோம் சொல்லிட்டு, நல்ல கவனிங்க, நதியை அதாவது சமுத்திரத்தை வற்றி போக பண்ணாம சமுத்திரத்தை விலக்கி 2 பக்கமும் என்னதான் இருக்குது? தண்ணி எப்படி இருக்குது? மதில். நமக்கு அங்கிருந்தா பீச்சில் எல்லாம் போகும்போது சின்ன வயசுல போயிருப்போம், வளர்ந்த பிறகு சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு போவோம். ஆனா அங்கிருந்து எழும்புதுனாலே ஒரே ஓட்டமா இருக்கும். 2 பக்கமும் நதி இப்படி எழும்பி நிக்குது. விழட்டா உண்மையில விழட்டா இப்படி நிக்குது, இப்படிதான் நிக்குது. அப்ப அது நடுவில் இன்னைக்கு நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சான காரியம். ஆனா இவங்க டிசைட் பண்றாங்க, நம்ம ஆண்டவர் நமக்கு காட்டிட்டார்ல ஒரு பாதை, நம்ம நடந்துரும். அப்படி சொல்லி நடக்கிறவனுக்கு மட்டும்தான் விடுதலையின் கரையை அடைய முடியும். ஆமென் சொல்லுங்க. உங்க பாஸ்ட் லைஃப். தாவீது சொல்லுவார் 40வது சங்கீதத்தின் 12வது வசனத்துல, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. தொடர்ந்து பிடிக்குது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது என்று சொல்லுகிறார். சில காரியங்களை நான் செஞ்சுட்டு விட்டுட்டேன், ஆனா அது என்னதான் பண்ணுது தெரியுமா? என்ன தொடர்ந்து பிடிக்குது. அதனாலதான் சிலர் பார்த்துருக்கீங்களா? சில டைம்ல பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், சில செய்தியை கேட்டு அப்படி உணர்வடைந்து அவன் இந்த காரியம்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு 10 நாள் இருப்பாங்க, ஒரு 15 நாள் இருப்பாங்க. ஆமென். 16வது நாள் திருப்பி அப்படியே போவாங்க. ஏன்னா இதுதான் அந்த பாஸ்ட் லைஃப்னுடைய தாக்கம். நான் எகிப்தை விட்டு வெளியே வர்றது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஆனா வெளியே வந்தேன்னா எதுல நடக்கிறேங்கிறதா விஷயம். நான் இந்த விடுதலையின் கரையை இவங்க அடைந்தது, இவங்க கண்ட காட்சி என்னன்றா, எகிப்தியர் செத்து கிடக்கிறார்கள். இவங்க பாஸ்ட் லைஃப் செத்து கிடக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய கடந்த காலத்தின் தாக்கம் இருக்கிறது அல்லவா? சில தாக்கம். ஏன் ஒருத்தங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, இடையில நம்ம ஒப்புரவாகியிருப்போம். நம்ம ஒப்புரவானாலும் அவங்க பண்ண காரியம் ஏதோ ஒன்று நம்ம மனசுல எங்கேயாவது கிடக்கும். நம்ம எவ்வளவு டிராவல் பண்ணாலும் சில அந்த இன்சிடென்ட் நம்ம நினைவுக்கு வரும்போது அந்த நபர் செய்த காரியம் நம்மளை என்ன தெரியுமா பிடிக்கும்? அப்படி பிடிக்கும், நம்மளை இதுவும் ஒரு பாஸ்ட் லைஃப்னுடைய தாக்கம் தான். முடிந்த காரியம். பாஸ்ட்னாலே முடிந்தது, கடந்த காலம். அந்த கடந்த காலத்தினுடைய தாக்கத்துக்குள்ள இன்னும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இன்னும் கரையை அடையவில்லை என்ற அர்த்தம்.
நம்ம லைஃப்ல இனி இந்த எகிப்தியனுடைய தொல்லை வந்து இருக்காது. ஆமென். காரணம், அவர்கள் அந்த கரையை அடைந்தபடியினாலே. அப்ப என் வாழ்க்கை படகுல இயேசு இருந்தா என்னை கர்த்தர் எந்த கரையை காண பண்ணுவார் தெரியுமா? விடுதலையின் கரை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் இந்த விடுதலின் கரையை அடைய வேண்டும் என்று விரும்புறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில அந்த கடந்த காலத்தினுடைய தாக்கம் இனி இருக்க கூடாதப்பா. மோவாப் அப்படின்னாலே சாபம். அதுக்கு மேல இஸ்ரவேலர் மேல மேகம் தங்கினது போல மோவாப் மேல சாபம் தங்குச்சு. அதில் இருக்கிறவளுக்கு விடுதலை வேணும்னா அவள் ஒரு கரையை அடைய வேண்டும். அவள் தான் ரூத். ரூத் அந்த கரையை நகோமி மூலமாய் அடைகிறாள். பெத்லெகேம் என்னும் கரைக்கு வருகிறாள். அவளை விட்டு எது விலகுது தெரியுமா? மோவாப் என்கிற அடையாளமே கம்ப்ளீட்டா விலகி அவ எந்த அடையாளத்துக்குள்ள வருகிறாள் அப்படின்னா, போவாசின் மனைவி இஸ்ரவேல் என்கிற அடையாளத்துக்குள்ள அவ என்றாகிறாள். ஆமென். இதுதான் அந்த கரை, விடுதலையின் கரை. தலைமுறை தலைமுறை 10ஆம் தலைமுறை ஆனாலும் சாபம் வந்து நிக்க, அதாவது சாபம் தீராத அளவுக்கு ஒரு 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 சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற கூட்டம் தான் மோவாபியர். ஆமென். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஒருத்தி மறுகரை வருகிறாள், விடுதலையின் கரைக்கு வருகிறாள், போவாசின் கரைக்கு வருகிறாள். தேவ பிள்ளைகளை, ஒரு விடுதலையின் கரை இருக்கிறது. ஆனா கொந்தளிப்பு உங்களை முன்னேற விடல. நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கை படகுல இயேசு இருப்பதை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஒரு கரை இருக்கிறது, ஷோர் ஆஃப் ரெஸ்டரேஷன். மீண்டும் எழுப்பும் கரை, மீண்டும் கட்டி எழுப்பும் கரை. ஷோர் ஆஃப் ரெஸ்டரேஷன். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிக்கலாம். யோனா 2:10. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அது கரையிலே கக்கி விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து எங்க போ, நினிவேக்கு போ அப்படிங்கிறார். இது முதல் தரமும் உண்டான வார்த்தை. 1வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை பாருங்கள். ஆமென். 1-2 கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. இப்போ 3வது அதிகாரத்தின் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி. அப்ப நல்ல கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் திருப்பியும் சொல்ற. அதன் அர்த்தம் என்ன? நம்மை குறித்த தேவ திட்டம் மாறாது. ஒரு சத்தம், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தோற்கலாம், என்னை குறித்த தேவ திட்டம் தோற்காது. நான் தோற்கலாம், என் வாழ்க்கையில நான் எடுக்கிற டெசிஷனால என் வாழ்க்கையில தோல்வி வரலாம், தேவ திட்டத்துல தோல்வி வராது. அப்போ இப்போ யோனா ஸ்டோரி தெரிஞ்சதுனால நான் எல்லாம் எடுத்து வாசிக்கல. நேரம் அதிகமாக பறக்க ஆரம்பிக்கிறதுனால நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய சித்தம் என்னது என்று அறிந்த பிறகு யோனா என்ன பண்ணுவான் தெரியுமா? தேவ சந்நிதியிலிருந்து விலகி போவான். அவன் அங்கேயே, அதாவது என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க முடியலைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு ட்ராக்ல பயணிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன தீர்மானம் எடுக்கணும்னு தெரியாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா நம்ம இன்னொரு ட்ராக்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். அது எப்போ தெரியும் தெரியுமா? ஒரு புயல் அடிக்கும் போது தெரியும். ஏன்னா நம்மளால ஈஸியாக கனெக்ட் ஆக முடியாது. நம்மளை கேட்டால் நம்ம சொல்லுவோம், நம்ம எல்லாம் அதுக்குள்ளதான் இன்னும் ஒரு தீர்மானத்துக்குள்ளே நான் வரல, இன்னொரு தீர்மானத்துக்குள்ளே நான் வரல அப்படி சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் இன்னொரு ட்ராக்ல நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி போயிட்டோம். புயல் அடிக்கும்போது தான் தெரியுது, அது வரைக்கும் தெரியாது. இவருக்கு அப்படி தெரியாததுனால தான் இவர் கப்பலின் அடித்தட்டில் அழகா தூங்கிட்டு இருந்தார். ஆமே. கேட்டால் என்ன சொல்லுவார்? ஏன் இயேசு தூங்கலையா? அப்போ அந்த காலத்தில் இயேசு வரல பூமியில், இருந்தாலும் நம்ம லாங்குவேஜுக்கு சொல்கிறேன், அவங்க பண்ணதானே நானும் பண்ணுறேன். அவங்க சரியான பாதையில் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க பண்ணதானே நானும் பண்ணுறேன். அவங்க எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்து வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இதை பார்க்குறோம், நான் பண்ணதான் என்ன தப்பு, அவங்க பண்ணாதான் தப்பு. பண்ணால் தப்பு கிடையாது, ஆனால் எந்த ட்ராக்ல நம்ம பயணிக்கிறோம் அதுதான் தப்பு. ஆமாம், இவங்க போயிட்டு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு பெருங்காற்றை வரவிட்டார் என்று 4:1-4 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெருங்காற்று எப்படி உண்டாயிற்று என்றால், கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கது. ஆனால் கப்பலை உடைக்கல. கர்த்தர் இந்த காற்றை அனுப்பினது கப்பலை உடைக்கிறதுக்கு அல்ல. யாரை உடைக்கிறதுக்கு?
யோனாவை உடைக்கிறதுக்கு. கர்த்தர் கப்பலை உடைக்கிறதுக்கும் காற்று அனுப்புவார், கப்பல்ல பயணிக்கிறவனை உடைக்கிறதுக்கும் காற்று அனுப்புவார். அது நான் அடுத்து சொல்றேன். ஆனா இப்போ உடைக்கல. இங்க யோனாவை அப்போ ஆண்டவர் ஒரு நபரை ரெஸ்டோர் பண்றாருன்னா, திரும்ப கட்டி எழுப்ப விரும்பணும் அப்படின்னா, விரும்புகிறார் என்றால் அவனை கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறார் தெரியுமா? அவனை உடைக்கணும். ஆமே, நேபுகாத் நேச்சரை திரும்ப கட்டணும்னா இப்போ இருக்கிறத என்ன செய்யணும்? உடைக்கணும். அவ்வளவுதான். இப்போ இருக்கிறத உடைக்கணும். அப்படியே கிரேப்ஸை சாப்பிட்டுட்டே, இது நான் கட்டினேன் பாபிலோன் நல்லவான்னு சொன்ன, கையில கிரேப்ஸுக்கு பதில் இப்போ என்ன இருக்கு தெரியுமா? புல்லு இருக்கு. என்னடா இது என்ன மேஜிக், என்ன மாற்ற? அப்படியே தள்ளிட்டார். ஆமா, அப்படியே மாத்திட்டார். டோட்டல். ஒரு மனுஷன் எல்லாம் இருந்து இல்லாம ஆகும்போது ஒருத்தரும் வர மாட்டாங்க. அவன் ராஜாவா இருந்தாலும் பிள்ளைகளுக்கே வேண்டாம் ஆயிருங்க. ஆமே பாஸ்டர், வேதனை இல்லாம எங்க அப்பாவை எடுத்துக்க சோமட்டுங்க. ஆமே, அப்பா அங்க இருந்து மகனே நீயும் வா, நம்ம சேர்ந்து போலாம். வேதனை இல்லாம யாருக்கும் வேண்டாம். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. സ്വപ്നങ്ങൾ പൊളിഞ്ഞാലും ദുഃഖത്താൽ വലഞ്ഞാലും മിത്രങ്ങൾ അകന്നാലും ശത്രുക്കൾ നിറഞ്ഞാലും രക്ഷാകവചം നീ മാറാതെന്നാളും അങ്ങൻ മുൻപേ പോയാ ഭയമെവിടെ? ദൈവസ്നേഹം വർണ്ണിച്ചിടാ വാക്കുകൾ പോരാ. നന്ദി ചൊല്ലി തീർക്കുവാനേ ജീവിതം പോരാ. കഷ്ടപ്പാടിൻ കാലങ്ങളിൽ രക്ഷിക്കുന്ന സ്നേഹമോർത്താൽ എത്ര സ്തുതിച്ചാലും മതി വരുമോ? ദൈവസ്നേഹം വർണ്ണിച്ചിടാ വാക്കുകൾ. அதாவது இது சொல்லும் போது எனக்கு ஒரு காரியம் பைபிள்ல ஞாபகம் வருது. இஸ்ரவேலுக்கு இரட்சகனாய் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதிகள்ல ஒரு நியாயாதிபதி மிகப்பெரிய பலசாலியா இருந்தான். அவன் யார் தெரியுமா? சிம்சோன். அந்த சிம்சோன் இருக்கிறது வரைக்கும் பெலிஸ்தியர் தொடவே இல்லை. ஆனா பெலிஸ்தியர் ஒரு நாள் வந்து கேட்பாங்க, இந்த சிம்சோனால எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, அவனை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை விட்டுருவோன்னு சொல்லும்போது அவனுடைய பெற்றோர் உட்பட எல்லாரும் சேர்ந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவனை கட்டி கொண்டு போய் கொடுப்பாங்க. அதாவது இவனை மட்டும் நாங்கள் கை வைக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு வரும்போது ஓகே ஒதுங்கிடுவாங்க. ஆமே, இதுதான் உலகம். இப்படிதான் உலகம், இப்படிதான் இருக்கும். எல்லாம் இருக்கும்போது பாருங்க, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த யோனாவை தூக்கி போடுறாங்க. அவங்களுக்கு மனசு இல்லை, ஆனா நமக்கும் பிரச்சனை ஆயிரும் அப்படி சொன்னதை அவனை தூக்கி போட்டாங்க. சில நேரம் தூக்கி போடப்பட்டா மட்டும்தான் நமக்கு உணர்வு வரும். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். ஆமென், ஆமென். யோனாவே, நான் ஒரு போட்டு வச்சிருக்கிறேன், நீ அதுல டிராவல் பண்ணு. ஆமென். அந்த போட் நீர்மூழ்கி கப்பல், அதுக்கு மீன் என்று பெயர். ஆமென். ஆண்டவர் டிராவல் தான் பண்ண வைக்கிறார். ஆனா இவன் ஒரு டிக்கெட் வச்சிருந்தான், அவர் ஒரு டிக்கெட் எடுத்தார். ஆமென். இவன் தர்ஷீசுக்கு போகும்போது இந்த வண்டி எங்க போகுது தெரியுமா? போயிட்டே இருக்குது. ஆமென். இந்த கரை தான் என்னை மறுபடியும் எழுப்பும் கரை. என்னை மறுபடியும் உங்க லைஃப்ல இப்படி எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்டு
ஒரு காலத்துல நம்ம எல்லாம் இவங்களுக்கு நன்மையா இருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களை கர்த்தர் மறுபடியும் எழுப்ப விரும்புகிறார். நம்ம லைஃப்ல சில தவறான முடிவுகளை எடுப்போம் தெரியுமா? தவறான முடிவுகளை எடுக்கிறதுனால இந்த கொந்தளிப்பு வந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் பாருங்க, ஆமென், தம்முடைய திட்டம் யோனா லைஃப்ல தவறிடக்கூடாது என்கிறதுல அவர் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார். இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும்போது நான் யோசித்தது தான், ஆண்டவரே நான் தோத்தேன்ப்பா, இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனை நிற்க காரணம் என்னன்னு கேட்டா நான் சொல்லுவேன், நான் தோற்றவன், ஆனா என் மேல இருக்கிறவருடைய திட்டம் தோற்கவில்லை. அதனால கர்த்தர் என்ன பண்றா தெரியுமா? எந்தெந்த இடத்துல என்ன ரெஸ்டோர் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல எனக்கு ஒரு புயலை அனுப்பினார். ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்துல? கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவான். எந்தெந்த இடத்துல என்ன மறுபடியும் கட்டணுமோ, என்னை ரெஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு புயலை அனுப்பினார். புயலை அனுப்பினார். புயலை அனுப்பி இங்கே ஒரு கரையிலே வந்து விட்ட போது அந்த இடத்துல அவனுக்கு மீண்டும் மீண்டும் இவன் ஒரு தவறான தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாக இவன் காதிலே தொனித்த அந்த கர்த்தருடைய வார்த்தை ஒரு உறுப்பு மாறாமல் மறுபடியும் வருகிறது. நான் தோற்று போகலாம், என்னை குறித்த தேவ திட்டம் தோற்று போகாது. என்னை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்பி இது மீண்டும் எழுப்பும் கரை. உங்க வாழ்க்கை படகுல இயேசுவுக்கு இடம் கொடுங்க. நீங்க எந்தெந்த இடத்துல ஒரு தவறான தீர்மானம் எடுத்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டீங்க, ஆனா இப்போ ஒரு கொந்தளிப்புல சிக்கி கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவர் மறுபடியும் திருப்புகிறார்.